சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். என் மனைவிக்கு இப்படி நடந்தாலும் நான் இப்படி தான் சொல்லணும், சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு ஒன்று ஆகும்னு ஆகிடும். உங்களுக்கு என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கேன். கண்டிப்பாக குருஜி. இப்போ எப்படின்னா பாசிட்டிவாக சொல்லும்போது ஓகே ஓகே ஓகேன்னு தோணுது, நெகட்டிவாக சொல்லும்போது இவரெல்லாம் ஃபேக்கு, தனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது வந்து ஆக்சுவலி ஒரு படம் இல்லை. திருமால் திருவருள் அருந்ததால் நான் உன்னை பிடித்தேன் அப்படி சொல்லி இப்படி பண்ணுவார். இப்பொழுது விட வேண்டிய நேரம் வந்தது, விட்டு விட்டேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய கலங்கி போன பெண்கள் அவங்க வரும்போது ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி தெரியுதான்னு பார்த்தா இல்லை, ஒன்று நடந்தது என்ன, 25 வருஷம் ஆச்சு இல்லை இல்லை அப்படின்னா இது உங்கள் ஜாதகமே இல்லை, இது உங்கள் ஜாதகம் இல்லை. திஸ் இஸ் ராங். இப்போது இந்த ஜாதகம் மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் நான் சொல்கிறேன், இவங்க உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று இவங்க உயிரோடு இருக்காமல் இருக்கணும், அல்லது காணா போயிருக்கணும். இது வந்து என்னோட தங்கையோட ஜாதகம். அவ உயிரோடு இல்லை. என்னாச்சு? இல்லை 2000 சனியுடைய தசை நடக்குது, அதில் குருவினுடைய புக்தி நடக்குது. சனியே ஒரு ப்ராப்ளம், அவன் கோச்சாரப்படி 6ல் இருக்கான். குருவே ஒரு ப்ராப்ளம், 3 6 கூடியவன். அவன் ஜனன ஜாதகப்படி இருக்கான். அதனால் கத்தி வச்சுருப்பாங்க. கத்தி வைக்கிறதுனா என்ன, என் பாஷையில் சொல்கிறது, அது அறுவை சிகிச்சை நடந்ததா? போன மாதம் 18ஆம் தேதி நான் அது கொஞ்சம் நான் ரிவீல் பண்ணலாமா? அந்த செவ்வாய் வந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சூரியன் 7ல் இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை 0. பாயிண்ட் நம்பர் 1 தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகலை. SAMPRD அல்லது ஒய் இந்த மாதிரி பேரில் ஆரம்பிக்கிறவரா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இதெல்லாமே தெரியும். தெரியுமா? ஈவன் நான் எப்போ பிராணம் போகும் வரைக்கும் எனக்கு தெரியும். எங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரியுங்கிறதுனால தான் எங்களுக்கு லைஃப் ரொம்ப ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் அண்ட் சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க. நடிப்பு அப்படிங்கிறத கடந்து இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாம எல்லாராலும் அம்மா அப்படின்னு சொல்லி அன்போடு எங்க வீட்டுல அவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஷகிலா மேம் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் மேம். ஸ்டார்ஸ் வித் ராம்ஜி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராம்ஜி சார் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். 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 ரெண்டு பேரையும் இன்னைக்கு வந்து ஐபிசி பக்தி செட்ல பாக்குறதுல உள்ளபடியே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமும் பேரானந்தமும். ஃபர்ஸ்ட் நீங்க ராம்ஜி சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். வணக்கம் குருஜி. நான் வந்து உங்களை குருஜின்னு கூப்பிட்றதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது எனக்கு. நான் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பேரது ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் உங்களது பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவிட்டி அப்புறம் வரும். பட் இந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொன்னதுக்கப்புறமா இவ்வளோ நல்லது நடக்க போகுது, நம்ம இதில் உஷாராயிடும், அப்போ இதில் வந்து இது மறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் குருஜி. எப்போவுமே உங்களோட வீடியோஸ் பார்த்தா பர்டிகுலராக இன்றைக்கி நான் ஐபிசிக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் உங்களை பார்க்க முடியும். ரொம்ப நன்றி. இதுதான் உண்மை. அது உண்மையில் இறைவனுடைய பிராப்தம் தான் சொல்லணும். உங்கள் பாஷையில் பிஸ்மில்லா. ரொம்ப நன்றி. மாஷா அல்லா அல்லா சொல்லுவீங்களா, அந்த மாதிரி இறைவனுக்கு நன்றி. உள்ளபடியே உங்களையும் நான் பெரிதும் மதிக்கிறேன். காரணம் என்னென்னா, மதங்களை தாண்டிய இது 2வது பயணம். அறந்தாங்க நிஷாக்கா வந்தாங்க, அதுக்கப்புறமா மதங்களை தாண்டிய ஜோதிடத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். நானும் ரொம்ப ஆசையாக இருக்கேன். உங்கள் மூலிமா மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு, இந்த ஜோதிட ரீதியாக எவ்வளோ வந்து கதைகள் வந்து நம்பப்படுது, எதாவது சீரியஸாக எடுத்துக்கணும், சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். வகையில் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கேன். கண்டிப்பாக குருஜி. இப்போ எப்படின்னா, நம்ம இப்போது இஸ்லாமில் வந்து ஜாதகம் எழுத மாட்டாங்க. பட் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு அங்கிள் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட சொல்லி எங்கள் ஜாதகம் எழுதுனாங்க. அது வச்சு நிறைய நாள் நான் ஜாதகம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னென்னா, பாசிட்டிவாக சொல்லும்போது
ஓகே ஓகே ஓகேன்னு தோணுது. நெகட்டிவாக சொல்லும்போது இவரெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு என் வாயாலேயே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. அது வந்து என்னோட மைண்ட் செட் அண்ட் மை ஹார்ட் இஸ் வாட் இஸ் டெல்லிங். ஸோ அதனால நான் இது உங்ககிட்ட கேட்கணும். அண்ட் எனக்காக மட்டும் இல்லை, என்னை சார்ந்த நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே கூட உங்ககிட்ட பேசி அந்த இதெல்லாம் சால்வ் பண்ணணுன்றது தான் என்னோட எண்ணம். நிச்சயம், அதுக்கு தான் நானும் காத்திருக்கேன். இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு விஷயம் எப்படி நமக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா, இன்றைக்கி நாள் நமக்கு நல்லா இருக்குன்னா, இன்னொரு 10 நாளைக்கு நமக்கு நல்லா இருக்குன்னா மைண்டு தானாகவே குதூகலமாயிடுது. அடுத்த ஒரு 5 நாள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எச்சரிக்கை, இந்த மாதிரி பக்கத்தில் கையை பிடிச்சி கூட்டு போகிற டூலாக ஜோதிடம் அமையுது. இது சில பேருக்கு நம்பப்படுது, சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்புறவங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. தனக்கு ப்ராப்ளம் வரும்போது எனக்கு தான் தெரியுமே, அந்த நேரத்தில் வரும் தான் எதிர்பார்த்தனே அப்படின்னு ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது ஈஸியாக, நமக்கு தான் ஏற்கனவே குருஜி சொல்லியிருக்காரு, ராகு தசை ராகு புக்தியில் பிரிஞ்சிருவோன்னு. அது பார்த்துக்கலாம் விடு, 17ஆம் முடியுதா, 17ஆம் நம்ம சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி இட் வில் ஹெல்ப். ஆமாம், அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் சார் எல்லாம் போச்சு, என் பொண்டாட்டி போயிட்டா அப்படிங்கிற மோடுக்கு போகாமல் ஒரு கவுண்டர் மெஷர் டேட்டோடு அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. இப்போது அப்படி சொல்ல போகணுன்னா சந்திராஷ்டமம் இந்த 10ஆம் தேதி வருதுன்னா உஷாராக இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் பயணம் போகக்கூடாதுன்றது எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு உஷாராக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஜோதிடம் வந்து நம்மளை வந்து தெளிவுபடுத்துது. இன்னும் ஒரு 10 நாள் நல்லா இருக்க போகிறோம். அந்த நல்லா இருக்கிற நேரத்தில் அடுத்த 12 நாள் நமக்கு சரியாக இருக்க போகிறதில்ல. இப்போ தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க, அந்த 12 நாள் சர்வைவ் பண்ணுறதுக்கு. இது பேர் நீங்கள் சந்திராஷ்டமம்னு முடிச்சிடுறீங்க. இல்லை, நான் அந்த மாதிரி சொல்கிறேன். எஸ், அதே தான் ஜோதிடத்தில் தசாபுக்தி அந்தரம்னு சொல்லுவாங்க. லாங் டேர்ம் பார்க்குறது பேர். இப்போது இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை வாரம்னு போனால் அது பேர் தசாபுக்தி அந்தரம். இப்போ நீங்கள் சொல்கிறது டேஸ், 2 டேஸ், லாஜிக் ஒன்று தான். இப்போ சந்திராஷ்டமம் நீங்கள் பார்க்குறது உண்டா மேம்? நிறைய பார்ப்பேன். சந்திராஷ்டமம் எனக்கு வந்ததுன்னா குருஜி யாருமே பேசக்கூடாதுன்னு. ஏன்னா நீங்கள் ஏதாவது நல்லது சொன்னப்பறம் நான் அவசரப்பட்டு கோவப்பட்டேன்னா அப்புறம் சாரிம்மா எனக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றேன். அதனால் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறது உண்டு. அது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பர்டிகுலராக எப்போ காண்டாக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நாளைக்கு சந்திராஷ்டமோன்னா இன்றைக்கி எனக்கு மெசேஜ் போட்டுருவாங்க, நாளைக்கு உனக்கு சந்திராஷ்டமோன்னு. ஐயோயோன்னு கம்முனாடு. அது அவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நினைப்பேன், இல்லைங்களா குருஜி? ஏன்னா நீ எங்கேயும் வாய் விடாத, நீ எங்கேயும் வெளில போகாதன்னு சொல்கிறது அது பழிக்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஈவன் அன்றைக்கி நாள் வந்து 2-3 ரூல்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. அன்றைக்கி நாள் ஒன்று நீங்கள் மனதால் கஷ்டப்படணும் அல்லது உடலால் கஷ்டப்படணும். சில பேர் என்ன ஆவாங்கன்னா அன்றைக்கி பெட்ரோல் நின்று போயிடும், வண்டி தள்ளிட்டே போயிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி நடந்திருக்கும். சில பேர் கை கால் ஏதாவது இடிச்சுப்பாங்க, ரத்தம் குட்டி அப்படின்னு அந்த வலியை ஃபீல் பண்ணணும். அது நடந்துருச்சுன்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிருச்சு குருஜி. இப்போ இந்த பேசிக்கான இந்த சந்திராஷ்டமத்துக்கு அது அந்த அந்த எஃபெக்ட் ஆகாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. இது முடியாதுங்களா? உண்மையை சொல்ல போனால் டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி தான் இதுவும். சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் ஈவன் அந்த பிரகாஷ்ராஜ் சொல்கிற மாதிரி தான் வசூல் ராஜா MBBSல சொல்லுவார், என் கையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நடுங்குதா பாருங்கள். என் மனைவிக்கு இப்படி நடந்தாலும் நான் இப்படி தான் சொல்லணும், சட்டம் தன் கடமையை செய்யும். இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு ஒன்று ஆகுன்னா ஆகிடும், அது நல்லதோ, அது எந்த எக்ஸ்ட்ரீமானாலும் சரி, அது ஆகுன்னா ஆகுங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். மேபி யூ கேன் ஆஸ்க் எக்ஸம்ஷன்ஸ். அப்போ நீங்களாம் எதுக்குடான்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ எதுக்கு ஜோதிடர்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னா, நாங்களாம் வக்கீலுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த புத்தகத்தை தரவாக படித்து நாங்கள் இந்த கிரகங்களோடைய திரிகிறோம், அவங்களுடைய குருவோட சனியோட, நம்ம ஆள் எங்கே தொட்டால் எங்கே ஆஃப் ஆவாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ணிங்கன்னா வேணா பாருங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்னிங் மீட்டிங்கில் பாஸ் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், அப்போ போய் ப்ரப்போசல் கேட்டிங்கன்னா கீழ்ச்சி போட்டுருவார். மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஒய்ஃப் கூட ஃபோன் பண்ணுவார், ஒரு 5 நிமிஷம் ஜாலியாக இருப்பார். அந்த நேரத்தில் போனீங்கன்னா அப்படி டக்குன்னு பார்க்காம கேள்வி போடுவார். அந்த மாதிரி கிரகங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரம் என்னங்கிறது வில் நோ. அந்த நேரத்தை உங்களுக்கு சொல்கிறது, சட்டத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது. இப்போது ஒருத்தருக்கு பிராணம் போகணும், அதாவது உயிர் போகணுங்கிற நிலைமை இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு கேஸ் சொல்லும், புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஒருத்தர் ஒய்ஃபை பிரியணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, ஹிந்து மதத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அவங்க சொல்கிறாங்க, இந்து மதம்னு வேண்டாம், ஜென்ரலாகவே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஒய்ஃபை வந்து கொண்டு போய் இந்த தவுட்டுக்கு விற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மலை, ஒரு திருச்செங்கோடு இல்லை ஒரு மலை, ஒரு சுவாமி கோயில் இருக்குது, அங்கே போய்ட்டு
அங்கே போயிட்டு ஒய்ஃபை விட்டுருவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் நோயிங்களே அந்த கோயிலில் விட்டுருவாங்க. விட்டுட்டு திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்துட்டு திரும்பவும் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதாவது காசி யாத்திரை கதை தான். மாப்பிள்ளை கோச்சிட்டு காசி யாத்திரை போகிறாரு, காசி யாத்திரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இதெல்லாம் சம்பிரதாயம். நமக்குள்ளே கோச்சிக்கிட்ட மாதிரி, நடிக்கிற மாதிரி, கூப்பிட்டு வர்ற மாதிரி, விட்டுட்டு வர்ற மாதிரி. சாஸ்திரப்படி இது சரியாக போச்சுன்னு அர்த்தம். இந்த தேங்காய் இது வாழைமரம் வெட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரி மாங்கல்ய தாரணம் பண்ணிவிட்டு அது போயிடுது, இப்போ 2வது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாஸ்திரத்தில் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் பண்டிட்ஸ் தேவை. நான் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இவ கூட தான் வாழ்ந்தாகணும். ஆனால் இப்போ வாழ்க்கையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. என்ன செஞ்சால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது விஷயம். ஸோ அதுக்கு ஜோதிடர்கள் தேவை. அதுக்கு நாங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ பர்சனலான ஒரு கொஸ்டின் குருஜி, 2 கொஸ்டின் குருஜி. சொல்லுங்க. முதல்ல உங்கள் ஏஜ் என்ன? எனக்கு இப்போ 44. 45 வரப்போகுது. 44. ஓகே. ஸோ வெரி யங்கர் தென் மீ. எஸ். ஆனால் நீங்கள் என்னோட ப்ராப்ளம்ஸை எப்படி குருஜி என் ப்ராப்ளம் நீங்கள் சொல்ல போகிறீங்க? 44 எங்கே, என் வயசு எங்கே, எப்படி சொல்ல முடியும்? உங்க எப்படி கனெக்ட் ஆவீங்க? இல்லை, நான் என் வயசு சொன்னேன், நீங்கள் உங்கள் வயசு சொல்லவே இல்லை பாருங்கள். தட் இஸ் வை நீங்கள் அப்படியே அந்த ஹீரோயின்லேயே இருக்கீங்க. பிகாஸ் யுவர் ஏ ஹீரோயின், அதனால சொல்ல மாட்டாங்க. நிறைய பெண்கள் சொல்கிறதில்ல, சினிமா ஃபீல்டு ஆட்கள் சொல்லவே மாட்டாங்க. பொதுவாக பெண்கள் கிட்ட வயசை கேட்க இவன் வயசு கேட்காம டேட் ஆஃப் பர்த் கேட்காம எப்படிமா அவர் சொல்லுவார்? இதில் பிரச்சனை என்னென்னா 44 வயசு ஆளுக்கு எப்படி இது தெரியுது அப்படின்னா, உண்மை என்னென்னா நாங்கள் டெய்லி சந்திக்கிற எங்கள் வாழ்க்கை வந்து ஒரு நரகத்தை விட மோசமானது. இந்த வார்த்தையை ஆழமாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, மனித மனங்கள், அதனுடைய விகாரங்கள், அதை நாங்கள் பார்க்குறோம். எப்படி வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியின் மனநிலையை போல் நான் உணர்கிறேன். அதை இவ்வளோ குப்பை ஏண்டா வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணுறது எங்களோட வேலை. பட் எங்களுக்கு அதிர்ச்சிகள் என்ன அப்படின்னா, இவங்க தர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் எனஃப். எப்படின்னா, இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் சார், எனக்கு இது மேலே ஆசை வந்துருச்சு சார், இப்போ என் ஒய்ஃப் அவங்களா என்னை விட்டு போகிறது ஏதாவது ஐடியா இருக்கா சார் அப்படின்னு கேட்கும்போது மனது நடுங்கி போயிடும். மனது நடுங்கி போயிடும். ஏன்டா அப்படி நினைக்கிற, பிடிச்சிருக்குங்கிறது வேற, இவர் போனாதான் அது நடக்கும்னு நினைக்கிறது வேற. உங்கள் மனதுக்கு எங்கேருந்து இந்த விகாரம்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி. சி தேர் ட்ரைங் டு அவங்கள டெலீட் பண்ணவே அவங்க நினைக்கிறாங்க அவங்க லைஃப்குள்ளேருந்தே. இவர் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கேட்டு நம்ம மனசு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நைட்டு படுத்துன்னு வச்சுக்கோங்கக்கா, நைட்டு படுத்து அப்படியே சுத்தம் கலைவாணி, கோகிலா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர், இவங்கெல்லாம் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸு, அவங்கெல்லாம் சொன்ன ப்ராப்ளம்ஸு, அவங்களோட அழுகை, இதெல்லாம் ஜீரணமாகி என்னை விட்டு போகணும். இல்லைனா நான் இந்த கேரக்டராக மாறிடுவேன். இதை நான் ஒரு ரோல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு நடந்ததை நான் சொன்னது எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிடுது. ஸோ இன்னொருத்தர் இதே கேஸோடு வரும்போது இதே மாதிரி தான் அவனுக்கு நடந்தது, இதை வெய்யி சரியாகும், இல்லைன்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். நான் சொன்னதை அவன் கேட்கல, தயவுசெய்து நீ கேட்டுரு. நான் ஒரு 30 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்படி நடந்துக்கிட்டால் இது தீர்வுங்கிறத என்னால் சொல்ல முடியுது. இன்னொன்று, ஒரு புற்றுநோய் டாக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புற்றுநோய் டாக்டருக்கு அவருக்கு புற்றுநோய் வரும்னு அவசியம் இல்லை. புற்றுநோய் பேஷண்ட்டை பார்த்து அவங்க எப்படி இருமுவாங்க, அவங்களுக்கு எப்படி ரத்தம் வரும் பார்த்து தெரிஞ்சு போயிருக்கும். அதனால் எனக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கொண்டு போய் நீங்கள் பெட்டில் தூங்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்குது. அதை முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதுவே வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்னொரு கேள்வி, 2 கேள்வின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு 44 வயசு, 30 வருஷமாக ஜாதகம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, 14 வயசில் வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டு? ஏன்னா வீட்டில் வேறு வழி இல்லை. அப்பா ஜோசியர், தாத்தா ஜோசியர், அவங்க காஃபி போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறதெல்லாம் பார்த்து சிரிப்பு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அப்பா பேசுறது போராட்டாது. அந்த டயலாக் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது வந்து ஆக்சுவலி ஒரு படம் இல்லை. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக ஆமாம், அந்த ஒரு படத்தில் அந்த டயலாக் வந்துதா? நவகிரக நாயகி படம் அது. அந்த படத்தில் கடைசி சீனில் அந்த பட்டர் வந்து பிராணனை மாச்சிக்கிறதுக்காக போவார். ஆமாம், அது பெருமாள் கோயில் பட்டர். திருமால் திருவருள் அருந்ததால் நான் உன்னை பிடித்தேன் அப்படி சொல்லி இப்படி பண்ணுவார். இப்பொழுது விட வேண்டிய நேரம் வந்தது, விட்டு விட்டேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னென்னா, ஆனால் நான் பார்த்த வகையிலக்கா, சனியை பார்த்து பயப்படுறவங்க எல்லாரை விட நீங்களே சொல்லுங்கள், இங்கே கை வச்சு சொல்லுங்கள், 7.5 சனியில் தான் நீங்கள் பிஸியாக இருந்திருப்பீங்க. இவங்கெல்லாம் 7.5 சனி ப்ராப்ளங்கிறாங்க. 7.5 சனியில் மேபி பர்சனல் ப்ராப்ளம் வந்து ஹர்ட்டிங் ஆச்சு, ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் வந்தது, குழந்தைங்க ப்ராப்ளம் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பிஸியாக இருந்தீங்களா இல்லையா பிஸ்னஸில், அது சொல்லுங்கள். வேலை மேலே
ஒரு படத்துக்கு 4 படம் வந்தது, கமிட்டடாக இருந்தேன், கண்டினியூஸ் பிஸியாக இருந்தேன், உட்கார நேரம் இல்லை. உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு அப்படி தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சனி பகவான் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப நியாயமானவர். அவருக்கு நீங்கள் உண்மையாக நடந்துக்கிட்டா, நீங்கள் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணலைன்னா அவரை விட நல்லவர் யாருமே கிடையாதுன்னு. ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததால் நான் வந்து ரொம்ப அவருக்கு மரியாதையும் கொடுப்பேன், ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப நியாயமாக இருப்பேன். அதனால் நான் நினைக்கிறேன் எனக்கு 7.5 சனி ஆகட்டும், எந்த சனி டைம்லேயுமே, சனி தசை எதுலேயுமே என்ன ஒன்றும் பண்ணலை அவர். நான் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி இருக்கும். சார் அந்த டயலாக் அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த இது படம் ஒரு படத்துல வரும். அந்த ஆமா. படத்துல நடிச்ச ஆக்டர்ல இருந்து இவ்ளோ பாத்திருக்கீங்க. அண்ட் சனி பகவான் ரொம்ப நியாயமானவர். அவர் ஆமா. என்னைக்கும் என்ன சேஃப்கார்ட் பண்றாருன்னு சொல்றது இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமாம், நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. அதுக்கப்புறமா அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது தான். ஆமாம், அந்த காலத்தில் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்ததுல அப்போ சனி பகவான் நல்லவர் தான். அவரோட டியூட்டி அவர் தான். அந்த படத்தில் தான் வரும். 7.5 நாளிகை பிடிச்சதுக்கே மனுஷன் அந்த நிலமை வந்துட்டதுக்கப்புறமா ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு கோ த்ரூ அ ஃபேஸ். அது நான் பர்சனலாக குருஜி அதுக்கு என்ன நினைக்கிறேன்னா, தட் இஸ் டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப். நீ எவ்வளவு தூரம் சாமியை நம்புகிற. ஒரு நிமிஷம் நமக்கு வந்து நம்ம கேட்டது கிடைக்கலன்னொன்னே இதெல்லாம் ஒரு சாமி, அது கிடையாது இல்லையா? ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த படங்கள் பார்த்ததுலேருந்து நம்பணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, அந்த சனி வந்து ஏன் வந்து கொண்டாடப்படுறாருன்னா, அவர் உலகத்திற்கான எல்லா மதத்துக்கான கடவுளாகவே அதை சொல்லலாம். நிறைய பேர் சனி, இது ஒரு சனியை ஏதாவது ஒன்று, அந்த சனிங்கிற வார்த்தை ரொம்ப பாப்புலர். அது அவங்க எந்த மதத்தாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த சனிகிட்ட சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த சனிங்கிறத ஒரு ப்ராப்ளமாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த சனி இஸ் எ பர்சன் ஹூ நெவர் ரெக்வயர்டு ப்ரேயர். அதாவது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரே பண்ணால் கூட சனி அதை கண்டுக்கவே மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர்ஸ் கிடையாது. இஃப் யூ டூ எனி மனிதர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, இப்போ நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறீங்க, சாப்பாடு வாங்கி தரீங்க, ஃபனலுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு செருப்பு வாங்கி தரீங்க, வஸ்திரம் வாங்கி தரீங்கன்னா, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். இது ஒன்று பண்ணு போதும், நான் பார்த்துக்கிறேன் ஒன்று இப்படிங்கிறது தான் சனியோட ஒரே கமிட்மெண்ட். இந்த நவகிரகங்கள்லேயே சங்கடத்திற்கும் சனி பகவானே மங்கள் பொங்கம் மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சகானரியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அவ்வளோதான். போற்றிய ஒரு இடத்துல கூட வரல. நீ போற்றிலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். ப்ராக்டிக்கல் காட் அவர். உன்னை பற்றி எனக்கு தெரியண்டா, போய் ஹெல்ப் பண்ணு போ அப்படிங்கிறது தான். அவரை ஹெல்ப் பண்ண வச்சுருவார். சனி தசையோட முடிவில் ஒரு மனிதன் வந்து பூர்ணமாயிடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சனியை பற்றி சொன்னால் நிறையா சொல்லலாம். பயப்படுவாங்க அவர்னாலே. ஐயோ 7.5 சனி, ஐயோ சனி மகாதசை, அப்படி அந்த ஏன் பயப்படுறீங்க? அப்போ ஏதோ தப்பு பண்ணி நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் குருஜி இல்லை எனக்கு தோணும். நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? அப்போ நீ கரெக்டாக இல்லை, நீ நியாயமாக நடந்துக்கோ. ஐ மீன் ஜஸ்ட் நியாயமாக நடந்துக்கோ. குருஜி சொன்ன மாதிரி நீ அவரை போய் கேட்டிங்கன்னா அவர் குருஜி என்ன சொல்லுவார்? நீ தானம் பண்ணு, சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். நான் என்ன சொல்லுவேன்? நீயாவே இரு, நீ தானமும் பண்ணாத, அநியாயம் பண்ணாத, ஒருத்தருக்கு தப்பு நினைக்காத அப்படின்னு நான் நினைப்பேன். என் மைண்டில் இவ்வளோ பெரிய டிக்ஷனரி இருக்குது. மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதலாம். ஸோ மனிதர்கள் இவ்வளோ தான். அவர்களுடைய எளிய முடிவுகள் எப்படி இருக்கும், எளிய நம்பிக்கைகள் எப்படி இருக்கும். இப்போது ஒன்றும் இல்லை, நிறைய கலங்கி போன பெண்கள் அவங்க வரும்போது ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்புகிறேன் சார் அப்படிம்பாங்க. அவ்வளோதான் சரியாயிடும். இட்ஸ் மோர் தென் ஏ கவுன்சிலிங். இட்ஸ் மோர் தென் ஏ கவுன்சிலிங். சார் தப்பு பண்ணுறீங்க, தப்பு, ஒரே மாதம் எனக்கு டைம் கொடுங்க, இது ஏன் பொறுப்பு, ரைட்டா? ராகு தசை ராகு புக்தி முடிட்டோம், நீங்கள் சரியாயிடுவீங்க, எனக்கு அக்கீழே போடுங்க அப்படின்னா அவங்க அந்த முடிவை விட்டுருவாங்க. மேனிஃபெஸ்டேஷன். நான் இது வந்து கதை சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் இல்லை, டெக்னிக்கலாக அவங்களுக்கு சொல்கிறது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை போயிடுச்சு, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. இந்த வேலை வேணாம் ஒன்று வேணாண்டா அப்படிங்கிறாங்க. ஐயா 10லே குரு வந்தால் பதவி பறி போகும், நல்லா யோசிச்சுக்க. வேலையை விட்டு வெளியே போய் கஷ்டப்பட போறியா, இல்லை ரோட்டுக்கு விட்டுருவார் குரு, 1 வருஷம் கிடைக்காது, நல்லா யோசிச்சுப்பார். அப்படியா சொல்கிறீங்க? சரி, இப்போதைக்கு நான் இடம் மட்டும் மாறிக்கிறேன், வேலை மாறல, ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, இந்த ஜோசியம் பார்த்தோம் காசு வாங்கணும் அப்படின்னு இல்லாமல், டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்குற ஊசி போடுறாரு, அவ்வளோதான். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க லைஃப் டைமு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்போ 1 வருஷத்துக்கு அவனுக்கு வேலையை விட போகிறதில்ல, அவன் பிராணன் காப்பாற்றப்பட்டது, அவனுடைய டிக்னிட்டி, அவன் குடும்பம் சேர்த்து வைக்கப்பட்டது. நைட்டு தூங்கும்போது பசங்க, என் கூட இருக்கிற என்னோட சிஷ்யர்கள், அந்த மாதிரி ஜோசிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்கெல்லாம், அண்ணே இதுக்கு எதுக்கு நான் மெனக்கெட்டு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எல்லாமே கன்சல்டேஷன் கிடையாதுடா,
ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசும்போது அவர் மைண்ட் இப்போ பாரு அந்த குடும்பம் நல்லா இருக்கு பாரு அப்படிங்கிற அந்த சந்தோஷம் குடும்பமாக பார்க்க இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா எல்லாரையும் இப்படி பார்த்து நாங்கள் ஒரு அப்பா மாதிரி ஸ்தானத்துக்கு போயிடுறோம், ரொம்ப பெரிய உயரத்துக்கு போய்ட்றோம். அப்போ ஏன்னா யாரை பார்த்தாலும் லவ், யாரை பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரியே தெரியுது. பாவம் குழந்தை ஏதோ பாவம் லவ் பண்ணிடுச்சு அப்படி எனக்கு என்னமோ பெரிய 100 வயசான மாதிரி தெரியாமல் லவ் பண்ணிட்டேன், பாவம் குழந்தை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் 14 வயசுலேருந்து படிச்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்க, இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் ஆக போகுது. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆகி நீங்கள் இப்படி பியூராக இதில் மாற போகிறீங்க? அப்போ வந்து இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஏதாவது நினச்சிங்களா? எஸ் எனக்கு இதெல்லாமே தெரியுமா? ஈவன் நான் எப்போ பிராணம் போகும் வரைக்கும் எனக்கு தெரியும். எங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டே தெரியுங்கிறதுனால தான் எங்களுக்கு லைஃப் ரொம்ப போர் அடிக்குது. இதில் வந்து ஒரு அளவுக்கு மேலே படிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் கேது தசைலாம் எனக்கு ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் 17, 18லலாம் அப்புறம் நாங்கள் வெளியே எங்களோட எக்ஸ்போசரே வேறு. நாங்கள் ஒரு செயின்ட் மாதிரிலாம் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா சன்னியாசம்லாம் ஏற்றுண்டோம். அந்த மாதிரிலாம் எங்கள் லைஃபே தலைகளாக மாறியாச்சு. இது எங்கே போய் நிற்கும், எப்போ இந்த ஜென்மா முடியும், எல்லாம் ஈவன் நாட் மீ, எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் அவங்களோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும் இதெல்லாம். இப்போ நான் ஒரு டாக்டர், எனக்கே தெரியும் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ரைட்டு நமக்கு இந்த நர்வு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாத்திரை போடணும். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகே நமக்கு சிம்டம்ஸ்லாம் நம்மளை கூட்டிகிட்டு போகிற நேரம் வந்துருச்சு. அந்த மாதிரி அது ஆமாம், அது ஒரு உங்களுக்கு பழகிடும். நீங்கள் தான் மைண்ட் செட் ஆகிட்டீங்களே. அதுதான் சாவர நாள் தெரிஞ்சால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு. ஐயோப்பா நீங்கள் என்ன தலை சுற்றுற மாதிரிலாம் சொல்கிறீங்க குருஜி. ஈவன் நான் இப்போவும் சொல்கிறேன், நான்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே சீக்கிரமாக சுவாமிகிட்ட போய்டும். இறை காரியங்களில் ரொம்ப ஈடுபடுறவங்க இறைவன் கூப்பிட்டுப்பார். நாட் ஒன்லி மீ, எல்லா புனிதர்களும். நான் இது ஜோதிடராக இருந்தால் மட்டும் கிடையாது, இதை தாண்டி நான் சொல்கிறேன். குருஜி என்னோட ஜாதகம் ஒரு வாட்டி பார்த்து சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? ரெடியா? ரெடி. ஏன்னா எல்லாத்த பற்றி பேச போகிற ஒட்டுமொத்த உலகம் உங்களை பார்த்துட்ருக்கு. காரணம் என்னென்னா இது எவ்வளோ பெரிய ஜாதகம்னே தெரியல. ஏன்னா அது ஒரு லெஜெண்டரி ஜாதகம் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் பார்த்த விஷயங்கள் சின்னத்திரை வெள்ளித்திரை அது மாதிரி பெருசாக போகும். ஸோ அப்போது பிறந்த நாள், மாதம், வருடம் சொல்லுங்கள். மாதம் ஆகஸ்ட். சரிங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அண்ட் இயர் வந்து 1979. சரிங்க. பிறந்த நேரம் 12:40 ஏர்லி மார்னிங். பிறந்த ஊர் சொல்லுங்கள். சென்னை. சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், துலா ராசி மேஷ லக்னம். சரியா? துலா ராசி மேஷ லக்னம். 5 கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கான். குருவோட உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்திருக்கான். ரைட். 2 குழந்தைகள். கரெக்டாக? கரெக்டு. உங்களுக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3, 6 கூடைய ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. அதனால் 2001 ஒரு விபத்து ஏற்பட்டு கண்களில் பிரச்சனை வந்துடும். அப்படி தெரியுதான்னு பார்த்தா இல்லை. 2001 நடந்தது. என்ன 25 வருஷம் ஆச்சு? இல்லை அப்படின்னா இது உங்கள் ஜாதகமே இல்லை. திஸ் இஸ் ராங். என்னால் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற டைம் தப்பு, ஜாதகம் தப்பு, எல்லாம் தப்பு. இந்த ஜாதகத்துக்குரியவர் இந்நேரம் வந்து இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பார். கண் பார்வையில் பிரச்சனை வந்திருக்கும், குடும்ப உறவே பிரச்சனையாக இருந்திருக்கும், லக்னத்துக்குரிய செவ்வாயே வந்து 3ல் மறைஞ்சிருக்கார். இவர் நல்லா இருக்க வாய்ப்பு, நீங்கள் புகழேணியின் உச்சத்தில் இருக்கீங்க, அப்படி நடக்க வாய்ப்பு கூட கிடையாது. இதுக்கு புகழே கிடையாது. முதல்ல 5ல் ராகுவும் சனியும். ஆனால் நான் ஒன்று சொன்னால் வருத்தப்படலைன்னா ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஜாதகம் மேஷ லக்னம், லக்னத்துக்கு 8 கூடியவன் செவ்வா, அந்த செவ்வா வந்து 3ல் மறைஞ்சிருக்கார். அண்ட் ஆல்சோ சனி வந்து சிம்மத்தில் பகப்பெற்று அமர்ந்திருக்கார். ஆயுள் காரகன், பாதகாதிபதி அவர். அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 டிகிரி தான் இருக்கார். இந்த மாதிரி சோ மெனி ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த ஜாதகம் மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் நான் சொல்கிறேன், இவங்க உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்று இவங்க உயிரோடு இருக்காமல் இருக்கணும், அல்லது காணா போயிருக்கணும். ஆளே இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க. அப்போது இது எனக்கு தெரிஞ்சு இது உங்கள் ஜாதகம் கிடையாது. மேபி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் தப்பாக சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன், அல்லது மந்த் தப்பாக சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஜாதகமாக அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இப்படி ப்ரெசன்ட்லி என் முன்னாடி உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். அது சும்மா சொல்கிறாங்க, இது உங்கள் ஜாதகமே கிடையாது. அப்படியா? ஆமாங்க குருஜி, இது வந்து என்னோட தங்கையோட ஜாதகம்.
என்னாச்சு? இல்லை 2004 வந்து பிரெயின் ஃபீவர் வந்து இறந்துட்டா. அவள் வந்து ஆக்சுவலி ஜாதகம் அவளது தான் 79. எங்கள் வீட்டில் கடைசி குழந்த. சொன்ன மாதிரி படிப்பு வந்து 6th வரைக்கும் தான் படித்தா. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டா. ஓபிஆரி பானிபூரின்னு ஒரு சாங்கில். இந்த மாதிரி ஜாதகம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னது இந்த ஓபிஆரி பானிபூரி என்ன சொல்லியிருந்தீங்க அந்த சாங்கு. ஓ, விஜய் சாங்கு ஓபிஆரி பானிபூரி. இந்த அதில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதில் ஆடியிருக்கா. தேவா படத்தில் நடிச்சிருக்கா. நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கா. வெரி சாரி. இல்லை என்னென்னா எனக்கு நான் ஏன் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு கண்டிப்பாக இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சொன்னேன்னா, எங்கள் அப்பா எழுதி வச்சாங்க ஜாதகம்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. இவ இறந்ததுக்கப்புறமா எங்கள் பீரோலேருந்து எல்லா புக்ஸும் எடுத்து ஏதோ கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என் ஜாதகம், தம்பி ஜாதகம் எல்லாமே இருக்குது. என் தங்கச்சி ஜாதகமும் இருக்குது. அப்போ யாரோ சொன்னாங்க இறந்து போனவங்க ஜாதகம் வைக்கக்கூடாதுன்னு. அதை எரிச்சிருங்க ஏதோ சொன்னாங்க. சும்மா திருப்பி பார்த்துட்டு இருந்தப்போ பென்சிலில் எழுதிட்டே இருந்திருக்காங்க. அதாவது 23 வயசு அவளுக்கு. அந்த பென்சில் இப்படி உடஞ்சிட்ருக்கு. அதுக்கு மேலே எதுவுமே எழுதலை. எனக்கு பார்த்திங்கன்னா என்னென்னவோ இருக்கா, எவ்வளோ இருக்குது அதில். ஆனால் அவளுக்கு அதுக்கு மேலே எழுதலை. ஸோ நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா, முன்னாடியே இது ஒரு வாட்டி பார்த்துருந்தால் ஒரு வேளை காப்பாற்றிருக்க முடியுமோ அப்படின்னு ஒரு எனக்கு தோணுச்சு. அது நான் இந்த இடத்துல உங்களை சத்தியமாக டெஸ்ட் பண்ணல குருஜி. இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக இது நான் சொல்லணும்னு எனக்கு நிஜமாக கூஸ்பம்ஸ் வருது. இது சொல்லணும். ஸோ தட் நம்புங்க, நம்பாமல் இருங்க, அது உங்கள் இஷ்டம். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் போயிட்டார் டாக்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டரோட மனநிலை எப்படி இருக்குமோ அப்படி தான். ஏன்னா சொன்ன மாதிரியே பொழைச்சிட்டாருன்னா தான் அவர் சந்தோஷமாக இருக்கும். சொன்ன மாதிரியே போயிட்டாருன்னு சொல்கிறது என்னவோ மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்துடைய வலிமையை நான் சொல்கிறேன். திஸ் இஸ் வாட் அதுதான் அதோட சக்தி. இதுதான் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்புவதற்கான ஒரு விஷயமா இருக்கும். இது பாருங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணி இப்படி தான் நடக்குங்கிறது ஃபஸ்ட்டே எழுதப்பட்டு விதிக்கப்பட்டு. அதான் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம். மேஹர் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். இதை விடுங்கக்கா, இப்போ விட்டுருங்க. இப்போ உங்கள் ஜாதகம் நம்ம பார்ப்போம், சரியா? இப்போது உங்களுக்கான கரெக்டான ஜாதகம் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். பிறந்த நாள், மாதம், வருடம். ஓகே. 13 1 பிறந்த நேரம் 5 ஈவினிங். ஓகே. பிறந்த ஊர் சென்னை. சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், துலாம் ராசி, மிதுன லக்னம். டஃப் கொஸ்டின். எல்லோரும் 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் எழுதலாம். அக்கா ஜாதகம் 10 மார்க் கொஸ்டின். உங்கள் ஜாதகத்தில் மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ல் செவ்வா, புதன், சூரியன். ஸோ செவ்வா புதன் சூரியன் அப்படின்னால என்ன ஆகும்னா, 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் வந்து குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சூரியன் 7ல் இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை 0. பாயிண்ட் நம்பர் 1 தான். உங்கள் வாழ்க்கையில் 2வது திருமணம் நடந்திருக்கும், அதுவும் ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதோட விட்டுருப்பீங்க. 3வது திருமணத்துக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணவே இல்லை, அதோடு நிறுத்திட்டீங்க, அவ்வளோதான். அப்படி நடந்திருக்கும். முதல் திருமணம், 2வது திருமணம், 2த்துக்குமே வந்து நான் சொல்கிற லெட்டர்ஸ் தான் காரணம், பேராக இருந்திருக்கும். SAMPRD இந்த லெட்டர்ஸை சேர்ந்தவங்க அல்லது ZY இந்த மாதிரி பேர் கொண்டவங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் கணவராக அல்லது வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் மேபி காதலிச்சு வாழ்ந்துருக்கலாம், உங்களோட ஒரு வாழ்க்கையை ரொம்ப வருஷம் வாழ்ந்தவராக இருக்கலாம். அந்த மாதிரி பேர் கொண்டவராக இருந்தாங்க. அது உண்மையா? ஆக்சுவலி எனக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகலை. சரி, ஓகே. அப்படின்னா கல்யாணமே ஆகாமல் லிவிங் டுகெதர் மாதிரியே நீங்கள் வச்சிட்டிங்க. அவங்க பேர் தான் நான் சொல்கிறேன். அவங்க பேர் SAல Mல Pல SAMPRD அல்லது ஒய் இந்த மாதிரி பேரில் ஆரம்பிக்கிறவரா? அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஆர்ல இருக்கு, எஸ்ல இருக்கு, ஐயோ எல்லாத்துலேயுமே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதனால் இது ரொம்ப சந்தோஷம் இல்லை, எனக்கு SAMPRD சக்ஸஸ் ஆனால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் தரவுகள் கரெக்டாக இருந்தால் போதும். அதனால தான் 5ஆம் இடத்துல ராகுவும் சந்திரனும் ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனையில் கடுமையாக மாட்டி அல்லது பிரச்சனையாகி லேண்டு அல்லது வந்து கோர்ட்டு கேஸ், நிலம் சார்ந்த, சொத்து சார்ந்த, வாகனம் சார்ந்த, எல்லாமே வாகனம் சார்ந்த வாகனம் சார்ந்த. ஏன்னா செவ்வாய், அதெல்லாம் செவ்வாய்னா 3 வரும். ஒன்று லேண்டு,
அல்லது வாகனம். ஆனால் அது சார்ந்த ஒருத்தர் சீட்டிங் பண்ணியிருப்பார், அது அதர்வைஸ் அந்த அந்த வாகனத்தை கொண்டு போய் நீங்கள் பேப்பர்ஸ் ஏதாவது டூப்ளிகேட் பண்ணியிருப்பார், ஏமாற்றிட்டாடே அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். ரைட்டு. உங்களுக்கு துலாமுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அண்ட் ஆல்சோ 6க்குடைய குருவோட பீரியட் நடக்குது. இது வந்து ஒரு ப்ராப்ளம். எப்படி ப்ராப்ளம் அப்படின்னா 6னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். சனியுடைய தசை நடக்குது, அதில் குருவினுடைய புக்தி நடக்குது. இதுனா சனியே ஒரு ப்ராப்ளம், அவன் கோச்சாரப்படி 6ல் இருக்கான். குருவே ஒரு ப்ராப்ளம், 3 6 கூடியவன், அவன் ஜனனஜாதகப்படி இருக்கான். அதனால் கத்தி வச்சுருப்பாங்க. கத்தி வைக்கிறதுனா என்ன, என் பாஷையில் சொல்கிறது, அந்த அறுவை சிகிச்சை நடந்ததா? ஆமாம் குருஜி, ஒரு கோடாது கிழிச்சு ஒரு தையல் போட்டிருப்பாங்க டாக்டர்ஸ். நடந்தது. அதுவும் இப்போது போன மாதம் 18ஆம் தேதி ஒரு அதே தான் அது நான் அது கொஞ்சம் நான் ரிவீல் பண்ணலாமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, இது உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நான் ரொம்ப கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப விளையாடிட்டே இருப்பேன் ஃபோனில். ஸோ ஃபோனில் விளையாடி எனக்கு வந்து பின்னாடி வேர்ட்டிபிரேட்லேருந்து 2 வேர்ட்டிபிரேட் டிஸ்க் வெளில வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ரேட் பண்ணி டிட்டானியம் பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட. கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தேன், நீங்கள் நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்களா? ஆமாம், கேமர் நான். ஆமாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் என்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேருக்கு இவ்வளோ சுச்சுவேஷன், ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு கேட்ஜெட் இருக்குன்னொன்னே அதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க வேண்டாம். இது எல்லாருக்கும் ஒரு அம்மாவாக, ஒரு சகோதரியாக நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இப்போ நான் இதை மறைச்சிக்கிறேன். ஆனால் குருஜி, எப்படி குருஜி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? ஒரு கத்தி வச்சுருக்கணும், எப்படி இவ்வளோ துல்லியமாக சொல்ல முடிஞ்சது? உண்மை என்னென்னா, ஆனால் இது நீங்கள் சரியாயிடும். இது சரியாகி நீங்கள் திரும்பவும் இன்னும் பேரழகாவீங்க. இது ஏன்னா இது வந்து 2044 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சூப்பராக இருக்குது டைம். 44 இது போகிறோம். இது குக்கு வைத்து கோமாளிங்கிறது ஒரு ஆரம்பம். அந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ், உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.